ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கண்ணன் இன்ஃபோ தமிழ். நம்ம இன்னைக்கு என்ன டாபிக் பார்க்க போறோம் அப்படின்னா 3 முக்கியமான டிஃபென்ஸ் அப்டேட் இந்த வீடியோல பார்க்க போறோம். முதல் டிஃபென்ஸ் அப்டேட், DRDO ருத்ரம் 3 மிசைல் டெவலப்மெண்ட்டை மிகவும் ரகசியமா மேற்கொண்டு வந்துகிட்டு இருந்தாங்க. இந்த சூழ்நிலையில குஜராத் மாநிலம் காந்தி நகர்ல நடந்து வரும் டிஃபென்ஸ் எக்ஸ்போ 2022 நிகழ்ச்சியில ருத்ரம் 3 மிசைலை காட்சிப்படுத்தி இருந்தாங்க. இந்த ருத்ரம் 3 மிசைல் மிகவும் ஒரு முக்கியமான மிசைல். வரும் காலத்துல ருத்ரம் 3 மிசைல்கள் அதிக அளவுல இந்திய விமானப்படையில் பயன்படுத்தப்பட உள்ளது. ருத்ரம் 3 மிசைல இந்தியா எதற்காக டெவலப் செய்து வந்துகிட்டு இருக்காங்க, இந்த மிசைலோட சிறப்பு அம்சங்கள் என்ன அப்படிங்கிறது குறித்து பார்க்கலாம். இரண்டாவது டிஃபென்ஸ் அப்டேட், அர்ஜென்டினா தன்னுடைய விமானப்படையின் பயன்பாட்டிற்காக ஒரு சூப்பர்சானிக் விமானத்தை வாங்குவதற்கு முயற்சி செய்து வந்துகிட்டு இருக்காங்க. இந்த சூழ்நிலையில இந்தியா தன்னுடைய LCA தேஜஸ் விமானத்தை அர்ஜென்டினாவுக்கு ஆஃபர் செஞ்சிருந்தாங்க. அதனால இந்தியாவின் LCA தேஜஸ் விமானத்தை பார்வையிடுவதற்கு அர்ஜென்டினா விமானப்படையை சேர்ந்த அதிகாரிகள் இந்தியாவிற்கு வந்திருக்காங்க. அர்ஜென்டினா விமானப்படை அதிகாரிகளின் வருகையோட முக்கியத்துவம் என்ன, அர்ஜென்டினா இந்தியாவிடமிருந்து LCA தேஜஸ் விமானத்தை வாங்குவாங்களா அப்படிங்கிறது குறித்து பார்க்கலாம். மூன்றாவது டிஃபென்ஸ் அப்டேட், பிரம்மோஸ் ஏரோஸ்பேஸ் நிறுவனத்தின் சேர்மன் சமீபத்தில் அளித்த ஒரு பேட்டியில 2025 வருடத்துக்குள் பிரம்மோஸ் மிசைலோட ஏற்றுமதி மட்டுமே $5 பில்லியன் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இவ்வளவு அதிகமான பிரம்மோஸ் மிசைல்களை இந்தியாவால் ஏற்றுமதி செய்ய முடியுமா? பிரம்மோஸ் மிசைல்களை வாங்குவதற்கு விருப்பம் தெரிவிச்சிருக்க நாடுகள் எவை? 2025 வருடத்துக்குள் $5 பில்லியன் மதிப்பிலான பிரம்மோஸ் மிசைல்களை இந்தியாவால் ஏற்றுமதி செய்ய முடியுமா அப்படிங்கிறது குறித்து நம்ம டீடைலா இந்த வீடியோல பார்க்கலாம். DRDO ருத்ரம் 3 மிசைல் டெவலப்மெண்ட்டை மிகவும் ரகசியமா மேற்கொண்டு வந்துகிட்டு இருந்தாங்க. இந்த சூழ்நிலையில குஜராத் மாநிலம் காந்தி நகர்ல நடந்த டிஃபென்ஸ் எக்ஸ்போ 2022 நிகழ்ச்சியில DRDO ருத்ரம் 3 மிசைலை காட்சிப்படுத்தி இருந்தாங்க. இந்திய அரசாங்கம் ருத்ரம் 3 மிசைலை டெவலப் செய்வதற்கு 2017 வருடம் ஒப்புதல் கொடுத்தாங்க. இதனைத் தொடர்ந்து ருத்ரம் 3 மிசைல் டெவலப்மெண்ட் ப்ராஜெக்டுக்கு 485 கோடி ரூபாயை இந்திய அரசாங்கம் ஒதுக்குனாங்க. DRDO இந்த ருத்ரம் 3 மிசைல் டெவலப்மெண்ட் ப்ராஜெக்ட்ல ஏற்கனவே ருத்ரம் 1 அப்படிங்கிற ஆன்டி ரேடியேஷன் மிசைல வெற்றிகரமா டெவலப் செஞ்சிருக்காங்க. இந்த மிசைல்னால 150 முதல் 200 கிலோமீட்டர் தூரத்துல உள்ள இலக்குகளை மிக துல்லியமா தாக்க முடியும். ருத்ரம் 1 ஆன்டி ரேடியேஷன் மிசைல்கள் பிரத்யேகமா எதிரிகளோட ரடார்கள், கமாண்ட் சென்டர்கள், கம்யூனிகேஷன் எக்யூப்மெண்ட்ஸ் போன்றவற்றை தாக்கி அழிப்பதற்காகவே DRDO உருவாக்கி இருக்காங்க. ருத்ரம் 1 மிசைல் தவிர DRDO ருத்ரம் 2 மற்றும் ருத்ரம் 2A அப்படிங்கிற 2 சர்ஃபேஸ் டு ஏர் மிசைல்களை டெவலப் செய்து வந்துகிட்டு இருக்காங்க. இந்த மிசைல்கள்னால 250 முதல் 350 கிலோமீட்டர் தூரத்துல உள்ள இலக்குகளை மிக துல்லியமா தாக்கி அழிக்க முடியும். தற்போது டிஃபென்ஸ் எக்ஸ்போ 2022 நிகழ்ச்சியில காட்சிப்படுத்தி இருக்க மிசைல் ருத்ரம் 3 மிசைல். இந்த மிசைல் ஒரு ஏர் லான்ச் கோசி பாலிஸ்டிக் மிசைல். இந்த மிசைல் 1.6 டன் எடை கொண்டது. ருத்ரம் 3 மிசைல்னால 550 கிலோமீட்டர் தூரத்துல உள்ள இலக்குகளை மிக துல்லியமா தாக்கி அழிக்க முடியும். இந்த மிசைல்னால 200 கிலோகிராம் எடை கொண்ட வெடிபொருட்களை சுமந்து சென்று தாக்குதல் நடத்த முடியும். 200 கிலோ வெடிபொருள் அப்படிங்கிறது மிகவும் அதிகமான அளவு. இதனால ருத்ரம் 3 மிசைல்களை கொண்டு எதிரிகளுக்கு பலத்த சேதத்தை ஏற்படுத்த முடியும். DRDO ஏற்கனவே 20 ருத்ரம் 3 மிசைல்களை ஃபேப்ரிகேட் பண்ணி வச்சிருக்காங்க. இந்த மிசைல்களை இந்த வருடமே Su-30 MKI போர் விமானத்தில இருந்து ஃபயர் செய்து சோதிக்க உள்ளாங்க. இந்த சோதனைகள் வெற்றிகரமா முடிக்கப்பட்டுச்சு அப்படின்னா ருத்ரம் 3 மிசைல்கள் கூடிய விரைவில் இந்திய படையில் இணைக்கப்படும். இந்திய விமானப்படை ருத்ரம் சீரியஸ் ஆஃப் மிசைல்களை வரும் காலத்துல அதிக அளவுல பயன்படுத்த திட்டமிட்டிருக்காங்க. இந்த மிசைல்களை ஆம்கா போர் விமானம், LCA தேஜஸ் MK-1A விமானம், LCA தேஜஸ் MK-2 விமானம் போன்ற பல விமானங்கள்ல இணைத்து இந்திய விமானப்படை பயன்படுத்த திட்டமிட்டிருக்காங்க. ருத்ரம் 3 மிசைல் டெர்மினல் ஸ்டேஜ்ல ஹைப்பர்சானிக் வேகத்துல பறந்து சென்று இலக்கை தாக்கக்கூடிய மிசைல் அப்படின்னு சொல்லப்படுது. டெர்மினல் ஸ்டேஜ் அப்படிங்கிறது மிசைலை லான்ச் செய்து டார்கெட்டை தாக்குவதற்கு முன்னாடி இருக்கக்கூடிய 60 செகண்ட்ஸ் டெர்மினல் ஸ்டேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த டெர்மினல் ஸ்டேஜ்ல தான் மிசைல் அதிவேகமா பறந்து சென்று இலக்கை தாக்கணும். ஏன்னா 60 செகண்ட்ஸ்க்கு
முன்னாடி இந்த மிசைல்கள் இலக்குக்கு மிக அருகில் இருக்கும். அப்பொழுது எதிரிகளின் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தால் கண்டுபிடிக்க அதிக வாய்ப்பு இருக்கு. இந்த சூழ்நிலையில ருத்ரம் 3 மிசைல் ஹைப்பர்சானிக் வேகத்துல பறந்துச்சு அப்படின்னா எந்த ஒரு ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தாலும் இந்த மிசைல இடைமறித்து தாக்க முடியாது. ருத்ரம் 3 மிசைல் மிகவும் துல்லியமா இலக்கை தாக்கக்கூடியது. அதாவது ருத்ரம் 3 மிசைலோட சர்க்குலர் எரர் ப்ராபபிலிட்டி 5 மீட்டர். சர்க்குலர் எரர் ப்ராபபிலிட்டி அப்படிங்கிறது டார்கெட்ல இருந்து 5 மீட்டர் சுற்றளவுக்குள் இந்த மிசைல்களால் தாக்குதல் நடத்த முடியும். ருத்ரம் 3 மிசைல இலக்கை நோக்கி வழிநடத்துவதற்கு இனிஷியல் நேவிகேஷன் சிஸ்டம் ஆக்மெண்டட் பை ஜிபிஎஸ் நேவிக் சேட்டலைட் கைடிங் சிஸ்டம் இந்த மிசைல்ல இருக்கு. இது தவிர பாசிவ் ஹோமிங் எமிட்டரும் இந்த மிசைல்ல இணைக்கப்பட்டிருக்கு. இது போன்ற 2 கைடிங் சிஸ்டங்கள் மிசைல்ல இருக்கிறதுனால இலக்கை மிக துல்லியமா தாக்கும். இரண்டாவது டிஃபென்ஸ் அப்டேட், அர்ஜென்டினா விமானப்படையை சேர்ந்த அதிகாரிகள் மற்றும் ஜாயின்ட் சீஃப் ஆஃப் ஸ்டாஃப் ஜியான் பாலியோ அவர்களும் குஜராத் மாநிலம் காந்தி நகர்ல நடக்கக்கூடிய டிஃபென்ஸ் எக்ஸ்போ நிகழ்ச்சிக்கு வருகை தந்திருந்தாங்க. இந்த குழுவினர் டிஃபென்ஸ் எக்ஸ்போ நிகழ்ச்சியை பார்வையிட்ட பிறகு பெங்களூர்ல இருக்கக்கூடிய இந்துஸ்தான் ஏரோநாட்டிக்ஸ் லிமிடெட் நிறுவனத்திற்கு போக போறாங்க. அங்கு சென்று LCA தேஜஸ் விமானம் மற்றும் பிரசாந்த் அப்படிங்கிற லைட் காம்பேக்ட் ஹெலிகாப்டர்களை பார்வையிட போறாங்க. அர்ஜென்டினா விமானப்படை அதிகாரிகளுக்கு LCA தேஜஸ் விமானம் மற்றும் பிரசாந்த் லைட் காம்பேக்ட் ஹெலிகாப்டர்களோட செயல்திறன் குறித்து விளக்கப்பட உள்ளது. இதனைத் தொடர்ந்து அர்ஜென்டினா விமானப்படை அதிகாரிகளுக்கு LCA தேஜஸ் மற்றும் பிரசாந்த் லைட் காம்பேக்ட் ஹெலிகாப்டர்களோட டெமோ பிளைட் காண்பிக்கப்பட உள்ளது. இந்த டெமோ பிளைட்ல அர்ஜென்டினா விமானப்படையை சேர்ந்த அதிகாரிகளும் கலந்து கொள்ள போறாங்க. அர்ஜென்டினா 12க்கும் மேற்பட்ட சூப்பர்சானிக் ஃபைட்டர் ஜெட்டுகளை வாங்குவதற்கு முயற்சி செய்து வந்துகிட்டு இருக்காங்க. அர்ஜென்டினாவிற்கு சூப்பர்சானிக் ஃபைட்டர் ஜெட்டுகளை சப்ளை செய்வதற்கு உலகின் பல்வேறு நாடுகள் போட்டியிட்டாங்க. ஆனா தற்போதைய நிலையில் அர்ஜென்டினா சீனாவின் J-17, இந்தியாவின் LCA தேஜஸ் மற்றும் அமெரிக்காவின் F-16 விமானத்தை ஷார்ட் லிஸ்ட் பண்ணிருக்காங்க. அர்ஜென்டினாவிற்கு இந்தியாவின் LCA தேஜஸ் விமானத்தை வாங்குவதற்கு ஒரே ஒரு பிரச்சனை தான் இருக்கு. அது என்ன அப்படின்னா LCA தேஜஸ் விமானத்தில் இருக்கக்கூடிய பிரிட்டன் நாட்டின் எக்யூப்மெண்ட்ஸை ரீப்ளேஸ் செய்யணும். அர்ஜென்டினா ஏர்போர்ஸ் அதிகாரிகளிடம் HAL நிறுவனத்தை சேர்ந்த அதிகாரிகள் எப்படி LCA தேஜஸ் விமானத்தில் உள்ள பிரிட்டிஷ் காம்போனன்ட்ஸை ரீப்ளேஸ் செய்ய போறாங்க அப்படிங்கிற விஷயத்தையும் தெளிவா விளக்க போறாங்க. இதன் மூலமா அர்ஜென்டினா LCA தேஜஸ் மற்றும் பிரசாந்த் லைட் காம்பேக்ட் ஹெலிகாப்டர்களை வாங்குவதற்கு அதிக வாய்ப்பு இருக்கு அப்படின்னு டிஃபென்ஸ் எக்ஸ்பர்ட்ஸ் சொல்றாங்க. சமீபத்துல குக்கு எஃப்எம்ல பொன்னியின் செல்வன் ஆடியோ புக்க நான் கேட்டேன். அந்த ஆடியோ புக்ல பொன்னியின் செல்வன் நாவல ரொம்ப அழகா எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தாங்க. அந்த ஆடியோ புக்ல இருந்து சோழர்களை பற்றி பல அரிய தகவல்களை நான் தெரிஞ்சுக்கிட்டேன். அதனால சோழர்களின் வரலாறை பற்றி உங்களுக்கு தெரியணும்னா மறக்காம குக்கு எஃப்எம்ல பொன்னியின் செல்வன் ஆடியோ புக்க கேளுங்க. எனக்கு புக்ஸ் படிப்பதற்கு ரொம்ப ஆர்வம் கிடையாது, ஆனா கதை கேட்பது ரொம்ப பிடிக்கும். இந்த மாதிரியான நபர்களுக்காகவே உருவாக்கப்பட்ட ஆப் தான் குக்கு எஃப்எம் ஆப். இந்த ஆப்ல தமிழ், ஆங்கிலம் தவிர இந்தியாவின் பல மொழிகள்ல ஆடியோ புக்ஸ் இருக்கு. குறிப்பா சொல்லணும் அப்படின்னா தமிழ்ல மட்டும் 10,000 மணி நேரத்திற்கான ஆடியோ புக் லைப்ரரி இருக்கு. இதுல எக்கச்சக்கமான ஆடியோ புக்ஸ நீங்க கேட்கலாம். ஒரு புக்கை நீங்க வாங்கி படிக்கணும்னா குறைஞ்சது 500 ரூபாவாவது செலவாகும். ஆனா குக்கு எஃப்எம் ஓட ஒரு வருட சப்ஸ்கிரிப்ஷனே 399 ரூபாய் தான். 399 ரூபாய்க்கு எக்கச்சக்கமான ஆடியோ புக்ஸ நீங்க கேட்கலாம். குக்கு எஃப்எம் நம்ம சேனல் சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு ஒரு ஆஃபர் கொடுக்கறாங்க. அதாவது கண்ணன் 50 அப்படிங்கிற ப்ரோமோ கோட யூஸ் பண்ணீங்கன்னா 399 ரூபாயில 50% டிஸ்கவுண்ட் பண்ணி 199க்கு ஒரு வருடத்திற்கான சப்ஸ்கிரிப்ஷனை உங்களுக்கு கொடுக்கறாங்க. குக்கு எஃப்எம்ல 50,000க்கும் மேற்பட்ட ஆடியோ புக்ஸ் பல லாங்குவேஜஸ்ல இருக்கு. இது தவிர குக்கு எஃப்எம்ல இருந்து இரண்டாவதா ஒரு நல்ல செய்தியும் இருக்கு. அதாவது இந்த தீபாவளியை முன்னிட்டு குக்கு எஃப்எம் அக்டோபர் 19 முதல் அக்டோபர் 25ஆம் தேதி வரைக்கும் பல எக்ஸைட்டிங் ஆஃபர்ஸ் மற்றும் பிளான்ஸ் கொடுக்க போறாங்க. குக்கு எஃப்எம் கொடுக்கக்கூடிய ஆஃபர்களை பத்தி தெரிஞ்சுக்கணும்னா குக்கு எஃப்எம் ஆப்பை உடனே டவுன்லோட் பண்ணுங்க. மூன்றாவது டிஃபென்ஸ் அப்டேட், இந்தியா 2025ஆவது வருடத்துக்குள் $5 பில்லியன் டிஃபென்ஸ் எக்ஸ்போர்ட் செய்யணும் அப்படின்னு டார்கெட் பிக்ஸ் பண்ணிருக்காங்க. ஆனா பிரம்மோஸ் ஏரோஸ்பேஸ் நிறுவனத்தின் சேர்மன் திரு அதுல் ரானே அவர்கள் 2025ஆவது வருடத்துக்குள் பிரம்மோஸ் சூப்பர்சானிக் மிசைலோட ஏற்றுமதி மட்டும் $5 பில்லியன் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. திரு அதுல் ரானே அவர்கள் எப்படி
எப்படி இவ்வளவு கான்பிடென்டா சொல்றாரு அப்படின்னா, சமீபத்துல பிலிப்பைன் நாடு 375 மில்லியன் டாலருக்கு பிரம்மோஸ் மிசைல்களை இந்தியாவிடம் இருந்து வாங்கியிருக்காங்க. இதனை தொடர்ந்து உலகின் பல நாடுகள் இந்தியாவிடம் இருந்து பிரம்மோஸ் மிசைல்களை வாங்குவதற்கு போட்டி போட்டு வர்றாங்க. குறிப்பா சொல்லணும் அப்படின்னா, இந்தோனேஷியா, மலேசியா, வியட்நாம் போன்ற தெற்காசிய நாடுகளும், அர்ஜென்டினா, ஈஜிப்ட் போன்ற இந்தியாவின் நட்பு நாடுகளும் இந்த மிசைலை வாங்குவதற்கு விருப்பம் தெரிவிச்சிருக்காங்க. பிரம்மோஸ் ஏரோஸ்பேஸ் நிறுவனத்தை ரஷ்யா மற்றும் இந்தியாவும் இணைந்து உருவாக்கியிருக்காங்க. இந்த நிறுவனத்தை பயன்படுத்தி வருங்காலத்துல அதிக அளவுல பிரம்மோஸ் மிசைல்களை இந்தியாவில் தயாரித்து உலகின் பல நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்வதற்கு இந்தியா திட்டமிட்டிருக்காங்க. தற்போது நடந்து வரும் உக்ரைன் ரஷ்யா போர் இந்தியாவுடைய டிஃபென்ஸ் எக்ஸ்போர்ட்டை அதிகரிப்பதற்கு ஒரு வாய்ப்பை கொடுத்திருக்குன்னு சொல்லலாம். ஏன்னா அமெரிக்கா மற்றும் மேற்கத்திய நாடுகள் ரஷ்யாவின் மீது பல பொருளாதார தடைகளை விதிச்சிருக்காங்க. இதன் காரணமா உலகின் பல நாடுகள் ரஷ்யாவிடம் இருந்து ஆயுதம் வாங்குவதற்கு யோசிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம ஏற்கனவே பயன்பாட்டில் உள்ள ரஷ்ய ஆயுதங்களுக்கு தேவையான ஸ்பேர் பார்ட்ஸையும் அவர்களால் இறக்குமதி செய்ய முடியல. இந்தியா தன்னுடைய படையில் பயன்பாட்டில் உள்ள பெரும்பாலான ரஷ்ய ஆயுதங்களை ரஷ்யாவிடம் இருந்து லைசன்ஸ் வாங்கி உள்நாட்டிலே தயாரித்து வர்றாங்க. இதன் காரணமா இந்திய விமானப்படையில் பயன்பாட்டில் உள்ள மிக் ஃபைட்டர் ஜெட்ஸ் மற்றும் Su-30 MKI போர் விமானங்களுக்கு தேவையான ஸ்பேர் பார்ட்ஸை இந்தியா உள்நாட்டிலே தயாரிக்கிறாங்க. தற்போது உலகின் பல நாடுகள் தங்களுடைய படையில் உள்ள ரஷ்ய ஆயுதங்களுக்கு தேவையான ஸ்பேர் பார்ட்ஸை இந்தியாவிடம் இருந்து வாங்க முயற்சி செய்து வந்துகிட்டு இருக்காங்க. இதன் காரணமா வரும் காலத்துல இந்தியாவுடைய டிஃபென்ஸ் எக்ஸ்போர்ட்ஸ் பெருமளவுல அதிகரிக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. அதனால 2025 வருடத்துக்குள் $5 பில்லியன் இலக்கு அப்படிங்கறத இந்தியா மிக எளிதா கடந்து விடுவாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோவோட நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். இதெல்லாம் தான் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணணும் அப்படின்னு நினைச்ச விஷயங்கள். ஐ ஹோப் நான் ஷேர் பண்ண விஷயங்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்துச்சுன்னா ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே அந்த பெல் நோட்டிபிகேஷனை கிளிக் பண்ணி ஆல்ங்கிற ஆப்ஷனை எனேபிள் பண்ணிக்கங்க. See you in the next video. ஜெய் ஹிந்த்.